ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அது எதனால் அப்படிங்கிறத இந்த எபிசோட ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே புரிய வரும். என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 42. அம்மா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, ஸோ இன்னும் நீ தாத்தா கூட இரு சரியா அப்படின்னு அம்மா சொல்ல கடைசியா அம்மா பார்த்தப்போ லிப்ஸ்டிக் சென்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படின்னு யோசிச்சு எப்போ வருவீங்கன்னு கேட்கும். என் பிசினஸ் முடிஞ்ச உடனே வந்துருவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ தாத்தாவோட வீட்டில் தான் யமா இப்போ வளர்றா. எல்லாரும் இங்க பாருங்க, இன்னையில இருந்து யமாவோ உங்க சிஸ்டர், அவ கூட நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படின்னு உங்க தாத்தா சொல்லவோ யமாவா வியடாட நேமா இருக்குன்னு மைக்கி கலாய்க்கிறான். பாஞ்சிரும் இப்பெல்லாம் பேசினா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, ஒன்னு அப்புறமா வெளியே கூட்டிட்டு போறாங்க, அழகுல மயங்கிறாத அப்படின்னு நம்ம சொன்னா உன் முடி காமெடியா இருக்கு அப்படின்னு சினிச்சிரோவை பார்த்து கலாச்சிருதா. ஆக்சுவலி மைக்கியோட தாத்தா வந்து ஒரு கராத்தே மாஸ்டர். எல்லாரும் அந்த இடத்துல கராத்தே கத்துக்கிட்டு இருக்காங்க. பாஜியும் அங்க கராத்தே கிளாஸ் கத்துட்டு இருக்கான். பரவாயில்ல, சின்ன பையனா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி சினிச்சிரோ வந்து சொல்லவோ, சினிச்சிரோ நீங்களா அப்படின்னு நம்ம கத்தவோ, கராத்தே கிளாஸ் கத்துக்கோனா வரவே மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம தாத்தா கேட்கவோ, சினிச்சிரோ ஓடிடுதான். மைக்கி சின்ன வயசுலயே வேற லெவல்ல கிக் பண்ணுவோம், பிராக்டிஸே இல்லாம இவன் எப்படி இவ்வளவு சூப்பரா கிக் பண்றான் அப்படின்னு பாஜி கேட்கறான். யமா இவன் ஆசம்னு பாக்குறா. அவன் நேச்சுரலாவே ஒரு ஜீனியஸ், அவன் என்னோட பேர்னாச்சே அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ஹே மாஞ்சிரோ, என் கூட வந்து ஃபைட் பண்ணு அப்படின்னு பாஜி கூப்பிடுறான். இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு மைக்கி சொல்லவும், அப்ப எதுக்குடா டோஜோக்கு வந்துன்னு கேட்கவும், எல்லாரும் முன்னாடியும் சீன் போடதான் அப்படின்னு மைக்கி சொல்றான். யமாவை பார்த்துட்டு யாருதுன்னு பாஜி கேட்கவும், அது யமா என் சிஸ்டர் நம்ம சொல்றான். யமா ஃபாரின் நேமா இருக்கு நம்ம சொல்லப்போ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்களே முட்டா பசங்க அப்படின்னு யமா பாக்குறா. அப்ப இன்னில இருந்து என்னோட பேரு எட்வர்டு, என் பேரு மைக்கி, ஐ ஹேவ் எ பென், ஓ ஷிட் அப்படின்னு இங்கிலீஷ் பேசி அவங்க சிரிச்சிட்டு இருக்கவும், உண்மை என்னன்னு எனக்கு தெரியும், எங்க அம்மா என்ன வெறுக்கிறாங்க, அதான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, பட் வேலை முடிஞ்சு அவங்க திரும்பி வருவேன்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு யமா அலரா. அவங்க தாத்தா விசாரிக்கவும், யமா இந்த இடத்துக்கு பழக்கப்பட்டுட்டா, எல்லா ஓகே மாதிரி அவ வெளியா காமிச்சுக்கிட்டாலோ உள்ளுக்குள்ள அவ ரொம்பவே கஷ்டப்படதா செய்யறா, அவ முகத்துல ஒரு ஸ்மைல பாக்கணும் அப்படின்னு சினிச்சிரோ சொல்ற எல்லாத்தையும் மைக்கியோ கேட்கறான். ஹே நீ அதை கரெக்டா பண்ணல, நான் வேணா உனக்கு கத்து கொடுக்கவா அப்படின்னு மைக்கி வரவும், யமா மூஞ்ச திருப்பிக்கிறா. இன்னையில இருந்து என்னோட பேரு மைக்கி, என்னோட பேரு மைக்கியா இருந்தா என் சிஸ்டர் நேம் வியர்டா இருக்குன்னு எவனும் சொல்ல மாட்டான்ல, இனிமேல் நான் எப்பவும் மைக்கி தான் சொல்லவும், யமா ஹாப்பியாகி ஸ்மைல் பண்றான். எனக்கு பேர ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அம்மா சொல்லவும், ஐ நீ சிரிச்சிட்ட, அதுக்குன்னு என் அழகுல மைக்கிராத அப்படின்னு மைக்கி சொல்லிட்டு போகவும், நீயும் சினிச்சிரவும் என்னோட டைப் கிடையாது, ஆனா மைக்கி என் லைஃப்ல வந்து அப்புறம் தான் நான் தனிமையில இல்லை அப்படின்னு யமா நினைச்சிட்டு அவளோட லவ்வர் டிராக்கனை போய் மீட் பண்றா. இப்போ டோமான் மீட்டிங் நடக்குது. அப்ப இனிப்பே ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். டைஜோ ஒரு ரிட்டையர் ஆயிட்டான், பிளாக் டிராகனோட டோமான் கமாண்ட் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், நீ பிளாக் டிராகனோட 11th லீடர் ஆக போறியா அப்படின்னு மைக்கி கேட்கவும், எனக்கு அந்த ஆசை இல்லை, ஆனா டாக்கமிச்சி ஹானகாக்கி அவனை 11th லீடரா நான் நாமினேட் பண்றேன். டைஜு கூட ஃபைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லீடரை நான் அவனுக்குள்ள பார்த்தேன், பிளாக் டிராகனை வழி நடத்துற பொட்டன்ஷியல் டாக்கமிச்சி கிட்ட இருக்கு அப்படின்னு இனுப்பி சொல்லவும், இல்ல அப்படின்னு மைக்கி சொல்லவும், ஜஸ்ட் இது என்னோட சஜஷன் அவ்வளவுதான் இனுப்பி சொல்றான். நீ ஒன்னும் டாக்கமிச்சியை பத்தி கண்டுபிடிக்கல, டாக்கமிச்சியை ஃபர்ஸ்ட் ரெக்ரூட் பண்ணதே நானு, அவன் பார்க்க என் பிரதர் மாதிரியே இருக்கான், நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மைக்கி சொல்லவும், மைக்கி பொறாமப்படுறானா அப்படின்னு இனுப்பி ஷாக் ஆகுறான். டாக்கமிச்சி எனக்கு தான் சொந்தம், பட் டாக்கமிச்சியா ஆசைப்பட்ட அவன் பிளாக் டிராகன் லீடர் ஆகட்டும் அப்படின்னு மைக்கி சொல்லியிருப்பான். அந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இனுப்பி யோசிக்கிறான். 5th டிவிஷன் கேப்டன் மூச்சோ நமக்கு துரோகம் பண்ணி அப்படின்னு மைக்கி கேட்குவோம். ஆமா, இந்த ஃபைட்ல ஃபர்ஸ்ட் விஷன் கோக்கோவை எப்படியாவது திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இனுவி டெஞ்சுக்கும் நம்மள அட்டாக் பண்ணா எப்போ அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு மைக்கி கேட்குவோம். February 22 அது ஈசனாக்கு ஒரு ஸ்பெஷல் டே, 11 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் டிராகன் அன்னைக்கு தான் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லுவோம். அப்படின்னா உன் கெஸ் படி நாளைக்கு அவங்க நம்மள அட்டாக் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு மைக்கி கேட்குவோம். ஆமா அதுல டவுட்டே இல்ல அப்படின்னு இனுவி சொல்றான். டோமான் எல்லா மெம்பர்ஸையும் கேதர் பண்ணுங்க அப்படின்னு மைக்கி சொல்லிட்டு போறான். ஈசனா நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன், இது தப்பு அப்படின்னு சொல்லி மூச்சோ சொல்லுவோம். டோமான் நாளைக்கு அந்த ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு ஈசனா சொல்றான். நீ என்ன பண்ண போறன்னு தெரியுதா, உனக்கு அது ஓகே தானு கேட்குவோம். எனக்கு ஓகே தான் ஈசனா சொல்லுவோம், ஆனா கொலை பண்றது எனக்கு என்னமோ சரியா படலன்னு காக்குச்சோ சொல்றான். அன்னைக்கு நைட்டே டோமானோட மெம்பர்ஸ் எல்லாரும் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. ஜெஃபியோ இந்த பேட்டில்ல ஃபர்ஸ்ட் விஷனோட மிஷனை கோக்கோவை திரும்ப கொண்டு வரணும், கீசக்கி ஈசனாவை தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மொத்தத்துல டெஞ்சுக்கோவை கிரஷ் பண்ணணும் அப்படிதான் சீஃபியோ கேட்கறான். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம், பட் இப்ப இருக்கிற டோமானால டெஞ்சுக்கோவை தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சீஃபியோ சொல்றான். February 22 நாளைக்கு டெஞ்சுக்கோ நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க, பதிலுக்கு நம்மளும் அட்டாக் பண்ண தயாரா இருக்கணும், அவங்க தன்னைத்தானே கிரைம் சிண்டிகேட்னு சொல்லிக்கிட்டாங்க, சோ நியாயமா ஃபைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு டிராகன் சொல்லவும், நம்மளும் நியாயமா ஃபைட் பண்ண கூடாது, மைலியாவோ மீட்ஸியாவோ பைக்ல வரும்போது அப்படியே அடிச்சிட்டானுங்க, அவங்க பைக்ல இருந்து கீழே விழுந்த அப்புறமா ஒரு இரும்பு பைப்பை வச்சு அடின்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஹாக்காய் சொல்லவோ, இப்போ அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு டிராகன் கேட்கறான். அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன், அந்த டெஞ்சுக்கு ஜெயிக்க மோசமான எல்லா ட்ரிக்ஸையும் யூஸ் பண்றானுங்க, சோ டோமானோ நியாயமா நடந்துக்கிட கூடாது, பாருங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் எல்லாரையும் அடிச்சு போட்டிருக்காங்க, மத்த எல்லா டிவிஷனோட கேப்டனையும் அடிச்சு போட்டிருக்கான், 5th டிவிஷன் கேப்டன் துரோகம் பண்ணிட்டு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு ஹாக்காய் சொல்லுவோம். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்மளும் நியாயமா ஃபைட் பண்ணக்கூடாது, வெப்பன்ஸ் வச்சு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். பையன் வந்து எல்லாரும் அட்டென்ஷனையும் கொண்டு வரதுக்காக பைக் ஆன் பண்ணி ரைஸ் பண்றான். வாய மோடுங்கடா
சொல்லுங்கடா, என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணாதீங்க. அவனுங்கிட்ட தோத்துருவான்னு பயந்து வெப்பன்ஸ் எடுத்துட்டு போவீங்களா? வெப்பனை யூஸ் பண்ணதுனால தான் பாச்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு டிராகனை கொல்றதுக்காக போனேன். பட் அந்த நேரத்துல மைக்கி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் அவங்க யார் கூடயோ ஃபைட் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னா. அதனால தான் நான் இன்னும் இங்க இருக்கேன். மைக்கி எப்படி ஃபீல் பண்ணுவான்னு யாராச்சும் யோசிச்சிங்களா? அவன் மூஞ்ச பாருங்க, அவன் மூஞ்சில ஸ்மைல் தெரியுதா? மேட்சியாவையோ ஸ்மைலியோவோ அடிச்சு போட்டதுனால நீங்க பயப்படுறீங்கன்னு புரியுது அப்படின்னு பையான்னு சொல்லவும், ஹாக்காய் மேட்சியான் ஸ்மைலி கூட நீ ஹாஸ்பிட்டல் ஏறு அப்படின்னு மைக்கி சொல்லவும், அவங்களுக்கு நான் பழி வாங்கணும் அப்படின்னு ஹாக்காய் சொல்லவும், அவங்கள நினைச்சு கவலைப்பட்டு நாங்க இருக்க சொல்லல. அவனுங்க எந்திரிச்சிட்டா ஃபைட்ல கலந்துக்கிட்டேன்னு உடனே வந்துருவானுங்க. அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்லே இருக்கவே, அதுக்கு தான் அவங்க நாங்க அனுப்பி வைக்கிற ஹாக்காய் அப்படின்னு மைக்கி சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க உங்க பிளான் படியா பண்ணுங்க. மத்த யாருக்கும் கேப்டன் இல்லைன்னா என்ன, இங்க நான் இருக்கேன், அது போதாது அப்படின்னு மைக்கி கேட்கவும், மைக்கி ஒருத்தனை எங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சரி மத்த எல்லாருமே நினைக்கிறாங்க. நாளைக்கு டெஞ்சுக்கோவை நம்ம கிராஷ் பண்றோம் அப்படின்னு மைக்கி சொல்றான். பிளாக் டிராகனோட ஃபர்ஸ்ட் லீடரான ஷினிச்சிரோவை போய் மீட் பண்ணி தான் டாக்கமிச்சி ஹானகாக்கி 11th லீடர் அப்படின்னு இனுப்பி சொல்லவும், உங்க பேர் கேட்டு போகாதபடி இந்த கேங்க நான் வழி நடத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா பிளாக் டிராகனோட 11th லீடர் பிளாக் டிராகன் கிரியேட் ஆன நல்ல பதவி ஏத்துக்கிறானா அப்படின்னு ஈசனா அந்த இடத்துக்கு வரவும், யாருமே நம்ம ஹீரோ பாக்குறான். ஈசனா அப்படின்னு இனுப்பி கத்தும் போதுதான் அப்படின்னா பாஸ்ட்ல இருக்கிற ஈசனா இப்படிதான் இருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். கோகோ வச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு இனுப்பி சட்டையை பிடிக்கவும், அவன் விருப்பப்பட்டு தான் டெஞ்சுக்குள்ள ஜாயின் பண்ணா நம்ம சொல்றான். இனுப்பி வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்லவும், இப்ப கோகோ எங்க பக்கம் இருக்கான், பொண்ணால எந்த யூஸும் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஈசனா சொல்லவும், இனுப்பி அவனை அடிக்க போறான். போதும் நிறுத்தி இனுப்பி அப்படின்னு மைக்கி அங்க வரான். யமாவும் கூட வந்திருக்கா. யமாவை பார்த்துட்டு ஈசனா கொஞ்சம் ஷாக் ஆகுறான். நீங்க சிச்சுவேஷன் சரியில்லை டாக்கமிச்சி, யமாவை கூட்டிட்டு இங்க இருந்து போ அப்படின்னு மைக்கி சொல்றான். நீ எப்பவோ களத்துல இறங்கி உன் கையை கரையாக்க மாட்டியா அப்படின்னு ஹான்மா கேட்கவும், இந்த வேலையை நானே தான் பண்ணியாகணும், வேற யார்ட்டையும் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கீசுக்கி சொல்றான். என் பிரதர் ஈசனவா, இப்பதான் நான் அவனை வளர்ந்து பாக்குறேன். சின்ன வயசுல நாங்க ஒன்னா இருந்த மெமரிஸ் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல அப்படின்னு யமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு யோக்கோஹாமா 7th பியருக்கு வந்துருங்க, அங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் மைக்கி அப்படின்னு ஈசனா சொல்றான். அவங்க ஃபைட் பண்ண போறாங்கல்ல, 2 பேரும் பிரதர்ஸ் ஏன் தான் ஃபைட் பண்றானுங்களோ, ஆம்பளைங்க ஏன் எப்பவும் ஃபைட் பண்றாங்க. தி இன்விசிபிள் மைக்கி டோக்கியோ மாஜி கேங்கோட லீடர், சுத்தி இருக்கிறவங்களுக்காக எப்பவும் தைரியமா இருக்கிற மாதிரி இருப்பான். ஷினிச்சிரோ இறந்தப்பவும் சரி, பாஜி இறந்தப்பவும் சரி, மைக்கி அவன் வீக்னஸ் வெளியே காமிச்சதில்ல. பட் உண்மை என்னன்னா, இப்ப வரைக்கும் சின்ன பையன் மாதிரி போர்வையை இழுத்து போத்தி தான் அவன் தூங்குவான். மைக்கி கிட்டத்தட்ட ஒன்னிய எண்ணிய மாதிரி தான் அப்படின்னு, இனி நான் எப்பவும் மைக்கி தான் அப்படின்னு சொல்லி மைக்கி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், மைக்கி என்ன ப்ரொடெக்ட் பண்ண மாதிரியே அப்படின்னு சொல்லி யமா சொல்றா. யமா இருக்கிற வரைக்கும் மைக்கிக்கு எதுவும் ஆகாது. மைக்கியை புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் அவனுக்கு சப்போர்ட்டா யமா கூட இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா மைக்கி ஃபியூச்சர்ல ஈவலா மாறிட்டான்னா யமா அங்க இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யமா போறா. யமா ஃபியூச்சர்ல இருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈசனா திரும்பவும் யோசி, இது அவசியம் தானே அப்படின்னு சொல்லி காக்குச்சோ கேட்கறான். பட் ஈசனா மனசு மாறதா இல்ல. இனிமேல் மைக்கிக்கு நீ தான் எமோஷனல் சப்போர்ட்டா இருக்க போற, மைக்கி நீ உன் கண்ட்ரோல் தான், அண்ட் டோமான் என் கண்ட்ரோலுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கீசுக்கு போறான். பைக்ல செம ஃபாஸ்டா ஒரு இரும்பு பேட்டை கொண்டுட்டு வரவும், ஹீரோவை அடிக்க போறான்னு நினைச்சு நம்ம ஹீரோ குனிஞ்சா யமா தலையிலேயே கீசுக்கு அட்டாக் பண்றான். வந்த ஸ்பீடுக்கும் இரும்பு பேட்டை வச்சு அடிச்சதுக்கும் யமா கதை முடிஞ்சது. நடந்ததை ரியலைஸ் பண்றதுக்கே நம்ம ஹீரோ கொஞ்சம் டைம் ஆகுது. யமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா கீசுக்கு அங்க நின்னுட்டு இருக்கான். கீசுக்கு சீரியஸாவே யமாவை கொல்ல தான் ட்ரை பண்ணிருக்கானா நம்ம ஹீரோ பார்த்தா, இதோட எல்லாம் முடிஞ்சது டாக்கமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கீசுக்கு கிளம்புறான். இந்த ஃபைட்டுக்காக அவன் ஒரு பொண்ணையா அட்டாக் பண்ணி கொள்றானா. மைக்கே ஈவலா மாத்தணும்னு அவன் இவ்வளவு கீழே இறங்குவான்னு நான் எதிர்பார்க்கல. யமா யமா அப்படின்னு நம்ம ஹீரோ எழுப்புறான். யமா எந்திக்க மாட்டேங்கிறா. அதனால தான் நான் ஈவன் டிராகனை காப்பாத்தினாலும் மைக்கி மாறல. மைக்கி ஈவலா மாறதுக்கே இதுதான் காரணமா? யமா நீ பாஸ்ட்ல இறந்துட்டா என்னால உனக்கு காப்பாற்ற முடியாது, எந்திரி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருந்தா. யமா என்னாச்சு அப்படின்னு மைக்கி வந்து கேக்குறான். என்ன மன்னிச்சிரு மைக்கி, ஒரு பைக்கர் கேங் வந்து அட்டாக் ஈஸுக்கு இதாவது காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மைக்கி ஷாக் ஆகுறான். ஈசனா அவன் பாட்டு போறான். நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போன் எடுக்கவும், ஹாஸ்பிட்டல் பக்கமா தான் இருக்கு டாக்கமிச்சி, அவளை என் முதுகுல ஏத்து மைக்கி சொல்லவும், நான் ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாத்தையும் ரெடியா வைக்கிறேன் அப்படின்னு இனுப்பை முன்னாடி போறான். மைக்கி அப்படின்னு யமா கண் முழிக்கிறா. என் பாடியை அசைய முடியல, என்ன அட்டாக் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு யமா கேட்கவும், உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு 5 வயசு இருக்கும்போது நீ என்ன துரத்தி வரும்போது உன் காலை உடச்சுக்கிட்ட, அப்போ நான் உன்னை இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தது அப்படின்னு மைக்கி சொல்லவும், மைக்கி ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அம்மா சொல்லுவோம், ஒன்றும் ஆகாதுன்னு மைக்கி சொல்கிறேன். ராக்கன் கிட்ட இதை மட்டும் சொல்லிருத்தியா, கென் ஐ லவ் யூ அப்படின்னு வா சொல்லுவோம், நீயா அதை அவன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு மைக்கி சொல்கிறான். டாக்கமிச்சி மைக்கிய என் இடத்துல இருந்து நல்லா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீனா அந்த இடத்துலயே இறந்து போறா. ஏமா டிராகன் இதை சீக்கிரட்டா வைக்க சொல்லியிருந்தான், பட் அவனுமே உன்னை லவ் தான் பண்றா தெரியுமா. ஹாஸ்பிட்டல் போன உடனே டிராகனை வர சொல்றேன் சரியா. ஏமா டாக்கமிச்சி என் ஜாக்கெட்டை தூக்கி அம்மா மேல போட, என்னன்னு தெரியல பாடி ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு மைக்கி சொல்றான். அவ இறந்துட்டா அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கோ புரியுது. ஏமா என்னோட கனவே நீயும் டிராகனும் கல்யாணம் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு வீட்டுல வாழணும், நான் எப்ப வந்தாலும் உன்னை கண்டுக்கிடாம டிராகன் என் கூட வந்து சரக்கடிச்சு ஜாலியா பேசணும், டாக்கமிச்சி எல்லாரையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், உங்க குழந்தைங்க எல்லாம் என் கூட சேர்ந்து விளையாடணும், அப்ப கூட நீ வழக்கம் போல என்ன அடிச்சு துரத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மைக்கி கண் கலங்கிட்டே சொல்றான். மைக்கி இப்படி பேசுறத பார்த்து நம்ம ஹீரோ கஷ்டப்படுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்ல என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் மைக்கி ஃபியூச்சர்ல ஈவிலா மாறினதுக்கு காரணமே இந்த யமா இறந்து போனதுதான். அதை இப்பதான் நம்ம ஹீரோ ரியலைஸே பண்றான். யமா இப்ப பாஸ்ட்ல தான் இறந்து போயிருக்கா. சோ நம்ம ஹீரோவால இதை சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.